அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வேறுபாடு நிறைய பேருக்கு குழப்பமா இருக்குன்னு சொன்னீங்க. அதற்கான தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இத பார்த்ததும் உங்களுக்கு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி எப்படி விடையை கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உண்ணப்படும் தமிழ் தேனே இதுல படுங்கிற விகுதி வந்திருக்கு. அப்ப இது செயற்பாட்டு வினை. இதை எலிமினேட் பண்ணிடுவீங்க. அடுத்தது கருத்து பதிவு செய்யப்பட்டது, பட்டதுங்கிற விகுதி வந்திருக்கு, அதனாலே இது செயற்பாட்டு வினை. இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது பதவியை விட்டு நீங்கினான், கருத்தை பதிவு செய்தான். இது ரெண்டுல எது தன்வினை எது செய்வினை உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்வினைனா என்னன்னு பார்த்துடலாம். செய்வினை பாருங்க, கருத்தை பதிவு செய்தான். இப்ப இது செய்வினை வாக்கியம். செய்வினை வாக்கியத்துல செயல்படு பொருள் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன செயல்படு பொருள் அப்படின்னா என்னன்னா, யாரை எதை என்ற கேள்விக்கு பதிலாக அமைவதுதான் செயல்படு பொருள். இப்ப இதுல பாருங்க, எதை பதிவு செய்தான் என்ற கேள்விக்கு விடையாக எது அமைகிறது? கருத்தை பதிவு செய்தான்ங்கிறது அமைகிறது. அப்ப கருத்துங்கிறது செயல்படு பொருள். இதை வச்சு நீங்க விடையை கண்டுபிடிக்க முடியும். அதாவது அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயல் கருத்துங்கிற செயல்படு பொருள் மீது நிகழ்கிறது. அப்போ இது கருத்துங்கிறது செயல்படு பொருள். செயல்படு பொருள் வந்ததுனாவே அது செய்வினை. அடுத்தது பாருங்க, தன்வினை. தன்வினை பதவியை விட்டு நீங்கினான்ங்கிறது தன்வினை. தன்வினையில பாத்தீங்க அப்படின்னா செயல்படு பொருள் இருக்காது. இந்த செயல் இப்ப இதுல பாருங்களேன், இந்த வாக்கியத்துல அவன் செய்யக்கூடிய செயல் இந்த பொருளின் மீது நிகழவில்லை. இப்ப அவன் பதவியின் மீது நிகழவில்லை. பதவியை விட்டு நீங்கினான், விலகினான். பதவியிலிருந்து நீங்கினான். எதிலிருந்து நீங்கினான்? பதவி அப்படியே தான் இருக்கு, அதுல இருந்து இவன் நீங்கிட்டான், விலகிட்டான். அப்போ அந்த செயல் அந்த பொருளின் மீது நிகழவில்லை. அதை விட்டு அவன் நீங்கி விட்டான், விலகி சென்று விட்டான். அப்ப இது தன்வினை. தன்வினையில செயல்படு பொருள் இருக்காது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதேனும் உங்களுக்கு டாபிக் கடினமாக, இலக்கண டாபிக் கடினமாக இருந்தாலோ அதை வீடியோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த எந்த டாபிக் நீங்க கடினமாக இருக்குன்னு சொல்றீங்களோ அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். ஓகே, நன்றி.